வெங்காயம் கட் பண்ணிப்போம். நான் வந்து சிக்கன் கொஞ்சம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பசங்க வந்து அது சாப்பிட விருப்பப்படாது. அதனால் வந்து அது வந்து பசங்களுக்கு அந்த சிக்கனு 100 ரூபாய் கழுவி வச்சுருக்கேன். இது வந்து கல்லீரல் மண்ணீரல் வானல் வச்சுருக்கோம் அந்த ஈரலுக்காக சிக்கன் குழம்பு வைக்கணும். நான் அப்புறம் வந்து பாருங்கள் இந்த பேஸ்ட் என்னென்னா, நான் வந்து லவங்கப்பட்டை அப்புறம் வந்து அன்னாச்சி பூ கசகசா எல்லாத்தையும் தனியாக மிளகாலாம் போட்டுட்டு நான் ஏற்கனவே ஒரு பொடி காமிச்சிருப்பேன். அந்த பொடி நான் ரெடி பண்ணி இருக்குது என்கிட்ட ஆல்ரெடி. இப்போ வந்து இது வந்து என்னென்னா மிளகு சீரகம், எல்லாருக்கும் சளி பிடிச்சோட மிளகு சீரகம் கொஞ்சம் கசகசா முந்திரி பருப்பு தக்காளி இது சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு தேங்காய் ஒரு அரை பத்தை போட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு அரை மூடியில் பாதி போட்டிருக்கேன். இது வந்து அதிகம் போடுவோம் ஈரலுக்கு, ஆனால் கொஞ்சமாக போடணும். இதுக்கு வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் பசங்களுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டு செய்யணும். அதுக்காக இதை அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து 2 குழம்புக்கு இந்த பொரியலுக்கு 2த்துக்குமே வச்சுருக்கோம். இது வந்து பொரியலுக்குனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் கல்லீரலுக்காக. இது வந்து குழம்புக்காக கொஞ்சம் நம்ம கடுகெல்லாம் நான் போட மாட்டேன். கடுகு சீரகம் அதெல்லாம் போட மாட்டேன். இதில் கறி குழம்பானாலும் நான் போட மாட்டேன். மீன் குழம்பு மட்டும்தான். இதில் கறிவேப்பிலை தான் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கறிவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுப்போம். எல்லாம் போட்டுக்கோங்க, அதான் நல்லது. நல்லெண்ணெய் வந்து குழுமைக்கும் நல்லாயிருக்கும். குழும்புக்கு குழுமை சூட்டுக்கு சூடு. அதனால வந்து நல்லெண்ணெய் வந்து உடம்பு கண்டிஷனாக இருக்கும். அதுக்கு தன்மையெல்லாம் நிறைய இருக்கும். அதில் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு சன்ஃப்ளவர் நல்லா இல்லாதனால சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதில் கொஞ்சம் போட்டுக்கணும். 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டா 2த்துக்குமே. இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு குழம்புல தான் நிறைய போட போகிறோம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த குழம்பு இருக்கும். இது கொஞ்சம் வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கணுங்க. இதுக்கு தக்காளி இருந்தாலும் தக்காளி வாசனை போடுறது வருது. இல்லைன்னா மிளகு சீரகமெல்லாம் நம்ம வந்து வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. போட்டுக்கலாம். கல்லுப்பு நான் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி, இதில் வந்து நம்ம மசாலா தான் லாஸ்ட்டாக ஆட் போட போகிறோம். வந்து மிளகாத்தூளெல்லாம் இதில் போட போகிறது கிடையாது. மிளகாத்தூளும் போடுவோம், மசாலாவும் போடுவோம். சிக்கனில் மிளகாத்தூளும் போடணும், மசாலாவும் போடணும் குழம்புக்காக. அப்படிதான் குழம்பு நிறைய வரும். இது வந்து நம்ம பெப்பரை போட்டு எப்படி செய்வோம் பார்த்தீங்களா, பொரிச்சு கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட போகிறேன் நான் இதில் மிளகாய் தூள். பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும். சீக்கிரம் தண்ணியை விடும். சிம்மில் வச்சுன்னா நல்லாயிருக்கும். ஹையில் வச்சோம்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். இந்த குழம்புக்கு இது பொரியலுக்கு இது நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட்றோம். பிள்ளைங்க எல்லாத்துக்குமே சாப்பாடில் கூட வந்து பசங்க இப்போ இருக்கிற பசங்க வந்து சாப்பாடில் கூட பார்க்குறீங்க கௌரவம் பார்க்குறாங்க சாப்பாடில். அது என்னன்னு எங்களுக்கே தெரில. நாங்கள்லாம் அப்போ கிடைச்சா போதுமேனு சாப்பிடுவோம். இவங்க வந்து சாப்பாடு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இவ்வளோ பொருள் செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணி போடுறோம். நம்ம தான் எதுவும் அனுபவிக்கல. பசங்களுக்காச்சும் நல்லது செஞ்சு போடுவோன்ட்டு. ஆனால் எங்கள் பசங்க வந்து எங்கள் பசங்க தெரிஞ்ச பசங்க எல்லாமே அப்படி தான் இருக்கு. ஒன்று முக்கால்வாசி அப்படி தான் இருக்கிறாங்க. வந்து சாப்பிட்ணும், அது சாப்பிடக்கூடாது அப்படின்றது.
நாங்கள்லாம் வந்து கஞ்சி குடிச்சிட்டு துவையல் அரைச்சாலே அதுவே 3 வேளைக்கு எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு போயிடுவாங்க. கலைஞருக்கு சாயந்தரம் தான் வருவாங்க, 6:30 மணிக்கு இப்படி தான் வருவாங்க. பொழுது வரைக்கும் இப்போ குழம்பு தேவையான குழம்புக்கான தண்ணி ஊற்றிக்கிட்டோமுங்க. இது கொதிக்கணும். லாஸ்ட்டாக இறக்கும்போது நம்ம அந்த கரம் மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த கரம் மசாலா தான் போட போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு 2 கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். இப்படி சொன்னதே அந்த அம்மா கோவம் வந்துச்சு. கௌரவம் பார்க்குறாங்க சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எங்கள் அம்மா காலையில் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா 3 வேளைக்கு அந்த சாப்பாடு தாங்க போட்டு தின்னுப்போம். அது இருந்தால் இருக்கும், இல்லாட்டி காலியானாலும் கூட எதுவும் கேட்க மாட்டோம். எங்கள் ஆயா இருந்தால் போடுவாங்க சாப்பாடு. பசங்க இவ்வளோ நேரத்துக்கு என்ன பண்ணுது, சாப்பாடு இருக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு சாப்பாடு செஞ்சு கூட போடுவாங்க. எங்கள் ஆயா எங்கள் அம்மா பெற்றது அவங்க கவனிக்கலைன்னா நாங்கள் அவ்வளோதாங்க, அப்படியே பட்டினி எங்கள் அம்மா வர வரைக்கும் இருக்க வேண்டியது. ஆனால் இதுங்க வந்து நம்மளும் கெஞ்சணும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. நம்ம செஞ்சு கொடுத்து கூட குத்தம் சொல்கிறாங்க. அதில் தான் சாப்பாடில் இது சாப்பிட்ணுன்னு சாப்பிடணும் கௌரவம் வேறு பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற உலகம் அப்படி இருக்குது. இப்போ இருக்கிற பிள்ளைங்க அப்படி இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் வர காலத்தில் எப்படி இருக்க போது தெரில. நம்ம வந்து கஷ்டத்தை சொல்லி புரிய வைக்கிறோன்னு நினைக்கிறாங்கல்லங்க, அதை தாங்க நம்ம தவறு. கஷ்டத்தை கஷ்டமே வேணாம், பசங்களை கஷ்டப்படக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டது போதும் அப்படின்னு நினச்சிட்டு வளர்க்குறோம் பாருங்க. அதை தாங்க பெரியதர். கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு விவரமே தெரிய மாட்டேங்குது. கஷ்டப்படக்கூடாதானே நம்ம பார்க்குறோம் பாரு. அதுதான் நம்ம செஞ்ச பெரிய தவறு. ஒரு மரியாதை இல்லாத ஒரு இது மாதிரி பேசுது. எங்களுக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குது எங்கள் பசங்க பேசுகிறது. எதுவும் கடந்துட்டு போவோம். எப்போ சரி சின்ன பிள்ளைங்கன்னு பார்த்தா சின்ன பிள்ளைங்களாவே இப்படி பண்ணுதுங்க. சின்ன பிள்ளைங்கன்னு வார்த்தைங்க பெருசாக இருக்குது. மன கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், நான் மூடி வச்சுட்டேன். இதில் எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு பாருங்கள். நான் இதில் தண்ணியே ஊற்றலை, அவ்வளோ தூரம் தண்ணி வந்துருக்குது. இது ஃபுல்லாக ட்ரை ஆன உடனே லாஸ்ட்டாக இந்த மசாலா வந்து இதில் தூவிக்கலாம் நம்ம. ஏன்னா இது குழம்பு வந்து கொஞ்சம் இது பெரிய அடுப்பு வச்சுருந்தாலும் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம இப்போ வந்து அந்த மசாலா பவுடர் வச்சுக்கணும் இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில். அவ்வளோதான். கொத்தமல்லி தலை கொஞ்சம் தான் இருந்தது, அது போட்டுக்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது, போட்டுக்கலாம். அவ்வளோதான், மூணு குழம்பு ஆயிடுச்சுங்க. ஆனால் பசங்களை ரெண்டுமே கிரேவியாக வச்சா குழம்பு இருக்காது, அதனால் நான் இது குழம்பாக வச்சுக்கினேன் சிக்கனு. இந்த தோசைக்கெல்லாம் ஊற்றிக்கலாம். அதான் தொக்கை இருந்தால் சாப்பாடுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அது தோசைக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம போட்ட உப்பு செக் பண்ணியாச்சு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். இதுதான் இந்த மசாலா, டப்பாவில் காலி ஆக போகுது. இது கொஞ்சம் நல்லா தூளாகவே போட்டுக்கலாம். காரமே கம்மியாக இருக்குது குழம்புல. உண்மையில் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ ரெடி பண்ணணும் அந்த மசாலா. அர்ஜென்ட்டுக்கு நம்ம போட்டுக்க முடியும், கரண்ட்டெல்லாம் ஆஃப் ஆனால் கூட. அவள் தாங்க இது தண்ணியெல்லாம் வற்றிச்சானா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தண்ணி இருக்கக்கூடாது இதில், அதான் தொக்கு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்து அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. இது ஈரல் கறி செய்கிற மெத்தட் இது தான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.